Revelations of His Holiness Mahaguru Sri Sri Mahavatar Babaji to the true aspirants through Her Holiness Sri Sri Purani Mataji during meditation. மகாகுரு ஸ்ரீ ஸ்ரீ மகாவதார பாபாஜி அவர்களால் உண்மையான சாதகர்களுக்கு ஸ்ரீ பூரணி மாதாஜி மூலமாக தியான காலத்தில் அளிக்கப்பட்ட விளக்கங்கள். அறிவோம். நம்ம இங்கே செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்மளுடைய குணங்களால் ஏற்படுது. குணங்கள் வழியாக நம்ம அந்த செயல்களை செய்து அந்த செயல்களுக்கு உண்டான பலன்களை உணர்ந்து இதில் அனுபவித்து முடிக்கிறது தான் வாழ்க்கை. வாழ்க்கைன்றது நமக்கு நிகழ்வுகள் வழியாக நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு அடிப்படையான குணங்களாக இருக்கிறது. இது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம். இது இல்லை. இதை ஒரு ஆட்டக்களம் மாதிரி, இங்கே இருக்கிறது ஒரு ஆட்டக்களம் மாதிரி. ஒரு ஆட்டக்களத்தில் வந்தவங்க அந்த விளையாட்டை முடிச்சுட்டு போகிறதில்ல, அதுலேருந்து வெற்றியாக திரும்புறது தான் இதில் உண்மையான நிலை. ஆனால் நம்ம யாருமே வெற்றியாக திரும்புறதில்லை. இந்த வாழ்க்கைன்றது ஆட்டக்களத்தில் ஆடுறோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆட்டத்தை செய்யறதுக்கு பார்க்குறோம், நிறைவாக செய்கிறதுக்கு பார்க்குறோம். ஆனால் நிறைவாக செய்ய முடியல. அந்த ஆட்டத்தில் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இது வரல. ஏன்னா ஆப்போசிட் சைடில் அதுக்கு தனியாக இயற்கையும் பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச உணர்வுகள் இதெல்லாம் நமக்கு வச்சுருக்காங்க. இதோட கூட நம்ம இணக்கமாக இருந்து அதோட கூட பயன்படுத்தி அதை எப்படி செயல்படுத்துகிறோமோ அந்த மாதிரி செயல்படுத்தி நம்ம அந்த அறிவு இருந்ததுன்னா இந்த ஆட்டக்களத்தில் நம்ம வெற்றியாளராக இருப்போம். ஆனால் நமக்கு அந்த மாதிரி இருக்க முடியறது இல்லை. இப்படி ஒரு பொம்மலாட்டம் ஆடும்பொழுது பார்த்திங்கன்னா பொம்மைங்க தானாக கை அசைச்சிக்கிறது இல்லை. அதுக்கு பின்னாடி அது கயிறு கட்டி அங்கே யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து மறைவுள்ள இருந்து பொம்மை கையை தூக்குறதுக்கும் எதிர்க்க இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பொம்மைக்கும் நிகழக்கூடிய அந்த சம்பாஷணை, அது ரெண்டும் ஒன்னோட ஒன்று ஏற்படுத்திக்கிற அந்த நிலையை காண்பிக்கிறதுக்காக அங்கே பின்னாடி இருந்து பண்ணுறாங்க. இப்போ திடீர்னு அந்த பொம்மை கையை நீட்ட மாட்டேன், இப்போ அவங்க கையை அந்த காட்சிக்கு அசைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இதை கையை அசைக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? பொம்மை சொல்லாது. பொம்மை அதுக்கு அது உயிர் இல்லைன்றதுனால, அது வெறும் அசைவற்ற ஒரு தன்மையில் இருக்கிறதுனால, அது அப்படியே செயல்படுறதுனால அது சொல்லலை. ஆனால் மனிதன் இருக்கக்கூடியவங்க வெறும் பொம்மலாட்டத்தில் நம்மளும் இயற்கையால் உந்தப்பட்டு இயற்கையோட உணர்ச்சிகளால் செயல்பட்டு இதை குணங்களாகவும் செயல்களாகவும் இதை மட்டுமே நிகழ்வுகளாகவும் பார்க்க வேண்டிய நிலைமை நமக்கு இல்லை. நமக்கு உரிமை உண்டு. திரும்பி நின்று இங்கே இயக்கிறதுக்கு எது இருக்குது, இங்கே எது இயங்குது, எதனால் இப்படி நடக்கிறது அப்படின்றத நம்ம எது நம்ம கையை தூக்குறதா நமக்கு அசைவை கொடுக்கறது எது இயற்கை சக்தி. நம்ம வெறுமனே வெளியில் போய் காட்சிகளாக இங்கே பார்த்து அடையிறோமே, ஒரு சினிமாவுக்கு போய் பார்த்து சந்தோஷம் அடைகிறதோ, ஒரு பீச்சுக்கு போய் பார்த்து சந்தோஷம் அடைகிறதோ, இல்லை ஒரு மற்ற இடங்களுக்கு போய் பார்த்து சந்தோஷம் அடைகிறதோ, அது பார்த்திங்கன்னா அந்த சந்தோஷம்லாம் எதை கொடுக்குறது அப்படின்னா, ஒன்று அதுக்குள்ளே நம்ம பாசிட்டிவாக பார்க்க போனால் ஒரு ஒற்றுமை, ஒரு இணக்கமான ஒரு உணர்வு, அதை கொடுக்கறது. ஆனால் நம்ம அதை ஒற்றுமையை உணர்ந்துக்கிறது இல்லை. அங்கே அந்த அந்தந்த காட்சிகளில் மேலே வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிற மாதிரி இந்த இயற்கையால் இப்படியே நம்ம புலன்கள் வழியாக பார்த்து நம்ம செயல்பட்டுக்கிறோம். ஆனால் இப்படி இல்லாமல் இதை நிறுத்தி இங்கே காட்சிகள்னா என்ன, காட்சிகள் உணரப்பட வேண்டிய விதம் எப்படி இருக்கணும், எங்கிருந்து இந்த காட்சி பிறப்பிக்கப்படுறது, இந்த அறிவுக்குள்ளே போய் நம்ம உட்காந்தோம் அப்படின்னா அந்த நிலையிலிருந்து நம்ம உணர ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்போ நமக்கு எல்லாமே தெரியும். இதை கொடுக்கறது எது இது கொடுக்கும் அப்படின்னா தியானம் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் அப்படியே ஒரு லேசான ஒரு உணர்வு சக்தி, அது மௌனமாக இருக்குது, அமைதியாக இருக்குது, எதுவுமே இல்லாமல் இருக்குது. அந்த மௌனத்துக்குள்ளே அந்த அமைதியான நிலைக்குள்ளே அது ஒரு உணர்வு அப்படியே இருக்குது, அவ்வளோதான். அந்த உணர்வுக்கு அதுக்கு ஒரு உடல் கிடையாது, சூழ்நிலை கிடையாது, நிகழ்வு கிடையாது, எதுவுமே இல்லை. அது எல்லாத்தையும் இழந்துட்டு அது போய் அப்படியே இருக்குது, அவ்வளோதான். அது என்ன பண்ணிட்டு இருக்கு இப்போ? அது இங்கே இறங்கி அது சார்ந்து நம்மளுடைய உணர்வோடு சேரும் பொழுது அது இயக்கத்துக்குள்ளே வர்றதுக்கு இருக்குது. அது இல்லாமல் நம்ம எப்படி இப்போ உடம்போடு இருக்கிறோம், உடம்பு இல்லாமல் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? அந்த மாதிரி தியானத்தில் அதை அனுபவிக்கிறோம். தியானத்தில் உடம்பு இல்லாத ஒரு உணர்வு சக்தியில்
நமக்கு எந்த அதாவது அடர்த்தியும் இல்லாமல் அசைவுகளும் இல்லாமல் அப்படியே இருக்கக்கூடிய நிலை தான் தியானம். அழுத்தங்களும் இல்லை, அடர்த்தியும் இல்லை. இதுதான் தியானம். தியானம்ன்றது என்னன்னா, இந்த அழுத்த தற்காலிகமாக நம்மக்கிட்ட மறைச்சி வைக்கிறாங்க. இதெல்லாம் இல்லை, இந்த அடர்த்தியையும் அழுத்தத்தையும் நம்மகிட்ட குறைச்சிடுறாங்க. குறைச்சிட்டதுனால ஏற்படக்கூடிய உணர்வு தான் தியானம். இந்த அடர்த்தியும் அழுத்தமும் குறையும் பொழுது ஏற்படுற உணர்வு தியானம். அப்போ அதுக்கு என்ன இருக்கும்? அதுக்கு இப்போ நினைவு கிடையாது, எதுவுமே இல்லை. நினைவு இல்லை, நானுன்ற சொந்த உணர்வு இல்லை, எதுவுமே இல்லை. அது அப்படியே இருக்குது. இது இப்படி தான் இருக்குது. இதனுடைய இயல்பும் இதுதான். இதுக்குள்ளேயே அப்படியே இருந்து அதை அப்படியே உணர்ந்து தனக்குத்தானாய்னா அதுக்குன்னு வெளி இன்னொன்றும் கிடையாது. அது எல்லாத்தோடையும் ஆனால் கலக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு தன்மை அதுக்குள்ளே இருக்குது. அப்படிப்பட்ட அந்த உணர்வு சக்தியை நாம் என்ன பண்ணுறோம்? வீணடிக்கிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி எடுத்துகிட்டு இங்கே கொண்டு அதை நம்மளுடைய உடலுக்குள்ளே முதல்ல அழுத்தமாக ஏற்படுத்தி, அழுத்தத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா உடல் ஏன் அழுத்தம் ஏற்படுது அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா, உடலுக்கு அழுத்தம் உருவாகிறது சுவாசத்தில் நம்ம உணரக்கூடிய தன்மை தான். சுவாசத்தோட அடர்த்தியை தான் நம்ம வெளியில் என்ன பண்ணுறோம்? சுவாசம் எப்படி நம்ம உள்ளுக்குள்ளே மூச்சு உள்ளே போயிட்டு வெளியில் வருது அப்படின்னு நம்மளை அறியாமல் அது செயல் நடந்துட்டு இருக்கோம். அதில் உண்டாக்கக்கூடிய அடர்த்தியை நம்ம என்ன பண்ணுறோம்? அதில் சுவாசம் வேகமாக அடர்த்தியாக ஏன் ஆறுது? வெளியில் பார்க்கும் பொழுது ஆறுது. வெளியில் பார்க்கும் பொழுது ஒன்றை உணரும் பொழுது இது நல்லா இருக்குது, இதுதான் இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு அதை நல்லா இருக்குன்னு நினச்சோன்னா சுவாசத்தில் அடர்த்தி அதிகமாகிடுது. சுவாசம் கொஞ்சம் வேகமாக செயல்பட ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் மூச்சு இன்னும் நல்லா இழுத்துக்குது. ஏன்னா வெளியில் பார்த்து இது சந்தோஷப்பட்டுக்குது. அதனால என்ன பண்ணுது? சுவாசத்தில் அடர்த்தி அதிகமாகுது. அடர்த்தி இது நல்லா இருக்கு, இதுவாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகுது? சுவாசத்தில் ஏற்படுற அடர்த்தி அழுத்தமாக மனதுக்கு போகிறது. மனம்ன்ற ஒன்று இல்லை, ஆனால் அந்த அழுத்தத்தை நம்ம மனம்னு சொல்கிறோம். அது எனக்கு தேவை, அது எனக்கு வேணும், அது என்னுடையது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு நம்ம சொல்ல அந்த பக்கத்தில் அடர்த்தி கூடுற தன்மையை தான் நம்ம மனம்னு சொல்கிறோம். இங்கே சுவாசத்தில் ஏற்படக்கூடிய அந்த அடர்த்தி மனதுக்கு போகும்போது அழுத்தமாக மாறி போயிடுது. அப்போ மனம்னு அங்கே ஒன்று இல்லை. அந்த அழுத்தத்தோட பேலன்ஸு தான் நம்ம பேலன்ஸ் பண்ண முடியாத தன்மை தனியாக நம்மளால். அது நம்மளுடைய இயல்பு தன்மை, லேசான உணர்வு. இது இல்லாத ஒரு நிலை இருக்கிறனால தான் இதை மனம்னு சொல்லிக்கிறோம். இது மனம் இங்கே செயல்படுறது, இங்கே மாயைகள் வழியாக செயல்படுறது. இங்கே மாயை எல்லாத்தையும் இயக்குது. என்னதான் நினைச்சாலும் நம்மளால முடியல. நம்ம இதெல்லாம் ஓடி ஓடி சம்பாதிக்கணும், நம்ம இதெல்லாம் பண்ணணும். ஓடி ஓடி சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க? ஓடி ஓடி சம்பாரிச்சு ஓடி ஓடி நம்ம செயல்கள் செய்து என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே இல்லை. ஒரு நாள் நம்ம இல்லாம போகும்போது அது நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. அப்ப நம்ம இங்க அதுக்கு முன்னாடி அதை எப்படி சம்பாதிக்கணும்ன்றத அறிவு வச்சிருந்தோம் அப்படின்னா, இங்க அடர்த்தியும் இல்லாம அழுத்தங்களும் இல்லாம அதை ஒரு லேசா ஒரு விளையாட்டு மாதிரி எப்படி நம்ம அப்படியே நம்ம ஒரு காற்று ஒரு லேசான உணர்வு சக்தியாக இருந்து நம்ம அப்படியே அசைச்சு நம்ம எப்படி உருவாக்குவோமோ அந்த இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இயற்கையும் துணை செய்யும். பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளேருந்து செயல்பட ஆரம்பிக்கும். பிரபஞ்ச உணர்வுகள் பற்றி தெரியும். இதை மாதிரியான அறிவு நமக்குள்ள மலர 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 வெளியில உணரக்கூடியதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓஹோ, இது ஒண்ணும் இல்லை, எனக்கு இந்த பொருள் மேல ஏற்படுற அடர்த்தியோட என்னுடைய சுவாசத்தின் வழியா நான் ஏற்படுத்துற அடர்த்தி இது எனக்கு அழுத்தமா உணரும் பொழுது அது எனக்கு குணமாக பெறப்படுறது. அந்த குணம் என்னுடைய சொந்த இதில் நிறைய வைக்கும் பொழுது அது என்ன மனமாக காட்டுது, எனக்கு என்னுடையது, என்னுடைய தேவைகள்னு காட்டுது, என்னுடைய உணர்வுகள்னு காட்டுது. இதை நான் அனுபவிக்க வேண்டியது இல்லை. எனக்கு இந்த விதமான அனுபவங்களும் இந்த விதமான இதெல்லாம் கிடையாது. நான் இதெல்லாம் இல்லை. இப்போ இதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணணும்? தியானம் பண்ணுறேன். இப்போ விழிப்பு நிலையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், விழிப்பில் போய் சுவாசத்தை இன்னும் அடர்த்தி ஆக்கிக்கிறோம். விழிப்புல போகும் பொழுது சாதாரணமா நம்ம நிகழ்வுக்குள்ள விழிப்புல இருக்கிற நிலையில சுவாசத்தினுடைய உணர்வை அடர்த்தி ஆக்குறோம். எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இது நல்லா இருக்கே, இது இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்க அதாவது அந்த உணர்வு சுவாசத்தோட சுவாசத்துல அடர்த்தியை ஏற்படுத்தும் பொழுது இயற்கை கிட்ட இருந்து முரண்படுறோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கை கிட்ட இருந்து முரண்படும் பொழுதே இயற்கை வந்து லேசா இருக்க வேண்டிய ஒரு நிலை வந்து மாறுறதுனால இயற்கை வந்து நமக்கு என்ன கொடுக்குது, மாறான ஒரு அடர்த்தியை உருவாக்குது. அப்போ உருவாக்கும் போது என்ன ஆகும், அது வந்து எண்ணமா மாறுது. அந்த எண்ணம் என்ன ஆயிடுது, இதெல்லாம் எனக்கு தேவை, இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் எனக்கு பண்ணணும் அப்படின்னும் போது என்னது, பிரபஞ்ச சக்தியையும் நம்ம இழந்துடுறோம், இயற்கை கிட்டையும் இழந்துடுறோம். பிரபஞ்ச உணர்வுகள்ன்றது நம்ம கண்ணுக்கு தெரியாமையே போயிடுது. பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனையும் நம்ம உணர்றதுக்காக வந்து அத்தனையும் பார்க்க முடியல. ஏதோ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட ஒரு சிந்தனைக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கைன்ற ஒரு வட்டத்துக்குள்ள மட்டும் இருந்து நம்மளால இதை மட்டுமே அதுலயே முழுக்க செயல்பட முடியாம அந்த ஆட்டக்களத்திலேருந்து வெளியில போகும்போது தோத்து போயிட்டு வெளில போகணும்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்முடைய உணர்வு நம்முடைய உணர்வு வந்து தனியா பிரிஞ்சிடுது. அழுத்தங்களும் நம்ம உருவாக்குற அடர்த்தி இயற்கையில இருக்கு, அழுத்தங்கள் வந்து மனப்பதிவுகளா மாறி அது இருக்கு. இப்போ என்ன பண்றோம், மறுபடியும் நம்ம தான் வந்து அதை திருப்பியும் சரி பண்ணணும். சரி பண்ணி மறுபடியும் இந்த அடர்த்தி, இந்த அழுத்தங்களை குறைச்சி அடர்த்தியை லேசாக்கி அதுக்கப்புறம் நம்ம இந்த அதாவது ஈர்ப்புத்தன்மை இந்த ஈர்ப்புத்தன்மையை நம்ம கட்டுப்படுத்தணும். நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், சுவாசத்தை கட்டுப்படுத்துங்க, சுவாசத்தை நெறிப்படுத்துங்க. கரெக்டாக உபயோகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு பெறப்படும். அப்படின்னா என்ன பண்ணணும், மூச்சு எவ்வளோ நேரம் நம்ம எப்படி மற்ற காரியங்கள் செலவழிகிற மாதிரி தியானம் பண்ணுங்க. அப்படின்னா தியானத்தில் என்ன உருவாகும் அப்படின்னா, தியானத்தில் முதல்ல வெளியில இருக்கக்கூடிய இந்த வந்து அடர்த்தி வந்து முதல்ல கம்மியாகும். அப்புறம் சுவாசம் வந்து லேசா மாறும். அடுத்து அழுத்தங்கள்ன்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பண்ண இந்த அடர்த்தியும் அழுத்தங்களும் கம்மியாக மூச்சோடது வந்து லேசாகும். கிட்டத்தட்ட இந்த ஈர்ப்பு நிலையிலேருந்து நம்மளை கொஞ்சம் தனியாக பிரிச்சுப்போம். அதாவது ஈர்ப்புன்றது தானாக செயல்படக்கூடிய ஒரு நிலையில இல்லாமல் இப்போ நம்ம சுவாசத்தை நிறுத்திட்டு, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, தலையை பின்னாடி இது பண்ணிட்டு சாய்ச்சிட்டு முன்னாடி இருக்கும்போது தொண்டையை குறுக்கி மூச்சை வந்து மூக்கு நுனியிலிருந்து கவனித்து அப்படியே மேலே ஏற்றி கொண்டு போய் தலைக்கு மேலே அப்படி வச்சுட்டு அப்படியே நிற்கிறோம். இதை எவ்வளோ நேரம் நிற்கிறோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இயற்கையாக செயல்பட வேண்டிய மூச்சு உள்ளே போயிட்டு வெளியே வரக்கூடியது நின்று போயிடுச்சு. இப்போ லேசான ஒரு உணர்வு சக்தி மட்டுமே, லேசான ஒரு அந்த அடர்த்தி இல்லாமல் ஒரு லேசான உணர்வு தன்மையாக இருக்குது. இதில் எவ்வளோ நேரம் நம்ம நிற்கிறோமோ இதுதான் சம்பாதிக்க வேண்டியது எதுன்னு கேட்டால் அந்த நிலையை உணர பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அது ஒரு லேசான ஒரு குருஜி அடிக்கடி சொல்கிற மாதிரி தயிர் கூடைக்கு மேலே அப்படியே இருக்குது. அதை உணர அப்போ அந்த இடத்த பார்க்குறோம். அந்த இடத்த உணரும் பொழுது என்ன தெரியுது, அதுக்கு வந்து உருவம் உண்டானா இல்லை, அதுக்கு வந்து எண்ணங்கள் உண்டானா இல்லை, அடர்த்தி உண்டானா இல்லை, அழுத்தங்கள் உண்டானா இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ அது அப்படியே அசைவு இல்லாமல் அப்படியே இருக்கு. அது ஒரு தன்னை வந்து கரெக்டான, அதாவது அது எதுவாக இருந்ததோ அந்த நிலைக்கு தன்னை உருமாறிக்குது. அதாவது பிரபஞ்ச சக்தியே அது தன்னை உணர்ந்துக்குது. அது வந்து ஒரு சக்தி நிலையாக உணர்ந்துக்குது, சக்தியாக இருக்குது. அதை உணர்றதுன்னு நாங்கள் சொல்கிறது வந்து அறிவு. அது அப்படியே இருக்குது. அப்படியே அந்த சக்தியும் அந்த அறிவுமா இருக்குது, அப்படியே இருக்குது. அது தன்னை அப்படியே முழுமையாக தன்னை பார்த்துக்குது. ஒரு நிலையில் அந்த சக்தி நிலையும் காணாமல் போய் அதுலேயே கரைஞ்சி அது ஒரு ஏகமாக போயிடுறது. அப்போ உருவாகிறது தான் வந்து நமக்குள்ள ஒன்றுமே இல்லாத ஒரு ஒளி, அவ்வளோதான், பிரகாசமான அந்த ஒளி. இதுதான் வந்து பயிற்சி, இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது, இதுதான் நம்ம அடைய வேண்டியது, இதுதான் நம்ம எல்லாமே இங்கே இது பண்ண வேண்டியது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறோன்னா இந்த பிரபஞ்ச சக்தியையும் இந்த உணர்வையும் நம்ம வந்து வீணடிக்கிறோம். இயற்கையில் இருக்கக்கூடிய தன்மையை நம்ம இழக்கிறோம். இதை உணர்ந்த மகான்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சித்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இயற்கையோடு இணக்கமாக இருக்கிறாங்க. அவங்களால உணர முடியும் தனக்குள்ளே செயல்படக்கூடிய இயற்கை எந்த விதமாக அவங்களுக்குள்ளே செயல்படுதோ அதை போய் இயற்கைனா உடனே வெளியில் போய் மலையை தூக்கணும், அது புயலை நிறுத்தணுன்றது இல்லை. இவங்களுக்குள்ள முதல்ல அந்த கட்டுப்பாட்டை கொண்டு வந்து இவங்களுக்குள்ள செயல்படுற அந்த இயற்கை உணர்வுகளில் மாற்றம் ஏற்படுத்தி இயற்கையை வந்து ஒரு லேசான ஒரு தன்மைக்கு கொண்டு வந்து அந்த அடர்த்தி இல்லாமல் இப்போ அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து உணர முடியும். பிரபஞ்ச சக்தி அவங்களுக்குள்ளுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் உணர்த்தும். எல்லாம் எதிர்க்க இருக்கக்கூடியது எல்லாமே வந்து அவங்களுக்கு இங்கே வெளியில இப்போ இந்த நிலையிலிருந்து வெளியில் பார்க்கும் பொழுது எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதை இழுத்து நல்லா அந்த பிரபஞ்ச சக்தியை நல்லா இழுத்து இயற்கை உணர்வோடு சேர்த்து குணங்கள் வழியாக மூச்சில் ஒரு அடர்த்தியை உண்டு பண்ணி எல்லாம் அந்த அடர்த்திக்காக வந்து உண்டான அழுத்தத்துக்காக இப்போ வந்து எல்லாரும் அப்படியே அந்த திரியிற மாதிரி
அது அப்படி அப்படியே போகிற மாதிரி எல்லாரும் இங்கே வந்து அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இது சொந்த இது, எனக்கு இதில் மாற்றம் வரல, இதில் எனக்கு முன்னேற்றம் வரல, இது பண்ணல அது பண்ணல இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி எல்லாம் புலம்புறதுலாம் எதுன்னு கேட்டால், குடத்திலே தலைவிட்டு மாட்டிக்கொண்டு திரிகின்ற நாயை போலன்னு சொல்ல வரீங்க. கரெக்டு. உள்ளுக்குள்ள உருவாக்கின அடர்த்தியால் உண்டான அழுத்தங்கள். நீ முதல்ல அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னா முதல்ல உன்னுடைய சுவாசத்தை கட்டுப்படுத்தி உன்னுடைய சுவாசத்தை ஒரு நிலை கொண்டு வரும் பொழுது உனக்கு எல்லாமே மாறும். அப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியாதுன்றதால என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சைடில் ஏதோ அது நேரடியாக போய் இப்படி அதோட தன்மைக்கு எடுக்க முடியல அப்படின்னா கூட அந்த மாதிரி இருக்கிற உன்னோட கூட உங்கள் உணர்வை இணைச்சிக்கோங்கன்றதுக்கு தான் பாசிட்டிவ் வைப்ரேஷனில் சொல்கிறாங்க. நீங்கள் போய் இந்த கடவுளை கும்பிடுங்க, இந்த கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்குள்ள அந்த இது ஏற்படும். அங்கே போனால் நமக்கு நடக்கும்ன்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி இவங்க போகும்பொழுது அப்போ வந்து இவங்களுக்குள்ள அந்த அடர்த்தி கம்மியாகும், அழுத்தங்கள் குறையும். அப்போ அதனால் ஏற்படக்கூடிய பலன் தான் இவங்களுக்கு வரும். ஆனால் என்ன பண்ணுறது, அதை நேரடியாகவே எடுத்துக்கலாம். உள்ளுக்குள்ளே போய் நேரடியாக எடுத்துக்க வேண்டியது வந்து தெரியாதனால என்ன பண்ணுறாங்க, இப்படி அப்பயும் கிரியைகள் வழியாக சொன்னால் அப்படி அதான் கொஞ்சம் கொஞ்சமாக நேரடியாக உடனே சுத்தப்படுத்தி உடனே வந்து வெளிக்கு வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு உள்ளுக்குள்ளே கொடுக்குறாங்க, அது ஜீவனை கொடுக்குறாங்க. ஜீவனுக்குள்ளே புரியட்டும் அப்படின்றதுக்காக அவங்க ஜீவனில் வாழ்த்திட்டு இப்படி கொடுக்கும்பொழுது கிரியையாக ஒரு சில இதுக்கு ஒரு பரிகாரங்கள் சொல்லும் பொழுது அப்போ அவங்களுக்கு போய் அந்த வழியில் பலன் கிடைக்கிறது. இப்போ வந்து நமக்கு இதுதான் வந்து இங்கே நடக்கிறது. இப்போ கனவுல என்ன பண்ணுறோம், விழிப்பில் வந்து அந்த அடர்த்தியை வந்து அதிகமாக்கிக்கிறோம். அதாவது சுவாசத்து வழியாக எல்லாம் இது எனக்கு வேணும், இது நடக்கணும், இது என்னுடைய இது எனக்கு அப்படின்னு நம்ம அடர்த்தியை உண்டு பண்ணி அழுத்தத்தை உண்டு பண்ணி வச்சுருக்கோம். கனவுல என்ன பண்ணுறோன்னா உருவாக்கின இந்த அழுத்தங்களையே மறுபடி போட்டு பார்க்குறோம். எப்படி நமக்கு வந்து ஒரு சீடியில் போட்டு நம்ம பார்க்குற மாதிரி நம்ம உருவாக்கின இந்த பதிவுகளையும் இந்த அழுத்தங்களையும் விட்டுட்டு அங்கே கூட நகர முடியல நம்மளால. அப்போ என்ன பண்ணுறோம், கனவுல அதெல்லாம் நடக்கிறதா நினச்சி என்ன பண்ணுறோம், இந்த அழுத்தங்கள் நினச்சிக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், இது வழியாக கொடுக்குறோம், இந்த அடர்த்தி வழியாக அந்த அழுத்தங்களை அனுபவிக்கிறோம். கனவுலையும் போய் அனுபவிக்கிறோம். எப்படி அனுபவிக்கிறோன்னா இந்த அடர்த்தி. அப்போ அந்த கனவுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கறது எதுன்னு பார்த்தா இந்த அடர்த்தி தான் போய் அந்த கனவுல போய் அங்கே வேலை செய்யுது, அடர்த்தி. அப்போ சுவாசம் தான், அந்த சுவாசத்து வழியாக நம்ம உணர்ந்த ஒரு அடர்த்தியை என்ன பண்ணுறோம், அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குறோம். கனவுல இது நடக்கிறது, அவங்க வந்தாங்க, அது கனவு வந்து பார்த்திங்கன்னா அனுபவிக்கிறது ஒரு எண்ணமாக தான் அனுபவிப்போம். ஆனால் நமக்கு தெரியறதில்ல. அது அப்படியே இது நடக்குது, இது என்கிட்ட வருது, இவங்க என்ன இது பண்ணிட்டாங்க, இவங்க என்ன சொல்லிட்டாங்க, என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இது எனக்கு நடந்தது, இதெல்லாம் இது நல்லா இருந்தது அப்படின்ற எண்ணத்தை அந்த அழுத்தத்தை வந்து திருப்பியும் மறுபடியும் இந்த அடர்த்தி வழியாக அனுபவிக்க போகிறோம். இப்போது நம்மளா வந்து இயற்கையில் மாறுதலை உண்டு பண்ணி ஏற்படுத்தின அடர்த்தி தான் வந்து அழுத்தமாக மாறுச்சு. இந்த அழுத்தம் தான் போய் அங்கே போயும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் இல்லாமல் தியானம் என்ன கொடுக்குது அப்படின்னா, தியானத்தில் விழிச்சிக்கிறோம். தியானம் எதை கொடுக்கணும்னா விழிப்பு கொடுத்துருது. விழிப்பை கொடுத்ததுனால இப்போ நான் வந்து இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு முதல்ல மறக்கடிக்கணும். தியானத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னாலே நான் வந்து உடல் இல்லை, நான் மனம் இல்லை அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, முதல்ல இந்த அடர்த்தியையும் அழுத்தத்தையும் கம்மி பண்ணு. உன்னுடைய அடர்த்தி தான் உனக்கு உடலாக தெரியுது. மூச்சு வழியாக நீ உணரும் பொழுது உனக்கு ஒரு அடர்த்தி, உனக்குள்ளே ஏற்படுற அந்த அடர்த்தி தான் உன்னை உடலாக காண்பிக்குது, உன்னை உருவமாக காண்பிக்குது. அப்போ உருவமாக காண்பிச்ச உடனே நீ உனக்குரிய உணர்வுகளை நீ எடுத்துக்கிற, அதுதான் அழுத்தங்களாம் வந்து தெரியுது. அந்த அழுத்தங்களை நீ என்ன பண்ணுற, உனக்கு உரியவங்கன்னு எல்லாரையும் பார்க்குற. அந்த வகையோட பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் உனக்குரிய உணர்வுகளாக நினச்சி அதுக்குள்ளே செயல்படுற, இன்னும் அழுத்தத்தை உண்டு பண்ணிக்கிற. இப்போ இது இல்லை, நான் உடல் இல்லை, நான் மனம் இல்லை அப்படின்ன உடனே அங்கே என்ன இருக்கும், ஒன்றுமே இல்லை. அப்படின்னா உள்ளுக்குள்ளே செயல்படுறது எதுவோ அதுதான் தெரியும். கண்ணாடி மாதிரி நமக்குள்ளே எது செயல்படுறதோ அதை நோக்கி போகிறோம். முதல்ல இயற்கையை கட்டுப்படுத்தி பிரபஞ்ச சக்தி வழியாக நம்ம பிரபஞ்ச உணர்வுக்குள்ளே போயிடுறோம். இப்போ பார்க்கும் பொழுது நான் இங்கே எதுவுமே இல்லை, நான் ஒரு சக்தி நிலை எனக்குள்ளே செயல்படுறது. அது வந்து செயல்படும் பொழுது ஏற்படுத்தக்கூடிய அனுபவங்கள் வந்து எதுக்காக கொடுக்கப்படுறதுன்னா, ஏற்கனவே என்னுடைய அடர்த்தி நம்ம காரணமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அடர்த்தியும் அழுத்தங்களும் இப்போ நான் குறைச்சிடும் போது எனக்கு எதுவுமே இல்லை, அப்படியே இருக்குது, லேசாக இருக்குது அப்படியே இருக்குது. அதை வாழ்த்துறோம். அப்போ இந்த நிலையில தான் வாழ்த்துறாங்க. இப்போ குருஜிக்கு பார்க்குறோம். குருஜிக்கு பார்த்தீங்கன்னா குருஜி வந்து வாழ்த்துறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி வாழ்த்துறாங்க, ஒருத்தங்க குருஜிக்கிட்ட வந்து அடர்த்தியும் இல்லை, அழுத்தங்களும் இல்லை.
அதாவது அவரை நோக்கி அவரும் உடலோட இருக்கிறதுனால வந்து நம்ம பார்க்கறதுக்கு உருவத்துல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள அவருடைய உணர்வுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து எதுக்கு தயாரானமோ அது தயாராயிட்டாங்க. அவங்க வெற்றிய அடைஞ்சிட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இது தேவை கிடையாது. இப்போ எல்லாரையும் ஆட்டக்களத்துலருந்து ஒருத்தரா சொல்றாங்க. வந்து எனக்குள்ள இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னா என்ன பண்றாங்க? உடனே நேரா சரி உன்னால போய் இது பண்ண முடியாது. அததான் சொல்றாங்க. தலைக்கு மேல போய் அந்த உணர்வை கொண்டு போய் உனக்குள்ள இது மாற்றங்கள் உருவாகட்டும். உன்னுடைய ஜீவனுக்குள்ள அது ஒரு புரிதலை ஏற்படுத்தட்டும். உனக்கு வந்து ஒரு பாதையை திறக்கட்டும். உனக்கு அது புரிதலை ஏற்படுத்தட்டும் அப்படின்னு வாழ்த்துறாங்க அப்படின்னா, அப்ப இவங்களுக்குள்ள செயல்பட்டு இருக்கிற இந்த அடர்த்தியும் அழுத்தமும் இல்லாததுனால இவங்க வந்து என்ன பண்றாங்க, இவங்களால ஒரு லேசான உணர்வு சக்தியா இருக்க முடியுது. இவங்களால இயற்கைக்கு சொல்ல முடியுது. இவங்களுக்குள்ள இருந்து வெளிவரக்கூடிய ஒண்ணும் இயற்கையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய, இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வருது. அப்ப அந்த நிலையில வரும்பொழுது பிரபஞ்ச சக்தியும் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க இந்த இயற்கைக்கு உணர்வுக்குள்ள இருக்கிறவங்க வந்து இயற்கை உணர்வால சரிசமமா ஆக்கப்பட்டு இயற்கையோட இணக்கமா இருக்கிறவங்க பிரபஞ்ச சக்தியில எந்த கேள்வியும் அவங்க சொல்ல முடியும். ஏதாவது எந்த உணர்வையும் அவங்க வெளிப்படுத்த முடியும். நீ இதுவா மாறு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வெளிப்படும். இப்ப குருஜிக்குள்ள எல்லாம் அடர்த்தி இல்லையா, அழுத்தங்கள் இல்லையான்னு கேட்டா அவர் நோக்கி வருது. ஏன்னா அப்ப வந்து ஏன் எல்லாரும் சொல்றாங்க, வெளியில இருந்து இருக்கவங்க எல்லாம் ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிட்டு இருக்காங்க, குருஜியை பார்த்து இது சொல்றாங்க அதை சொல்றாங்க, அவர் வந்து அப்போ பாக்குறாங்கன்னா அது அவங்களுடைய இது. ஆனா குருஜி அதை எடுத்துக்கிறது இல்ல. குருஜி எடுத்துக்கிறது இல்லைன்னா அவருக்கு அழுத்தங்களா எடுத்து பதிவு பண்ணிக்கிறது இல்ல. அவர் என்ன பண்றாரு, அதை வந்து எப்படி அனுப்புறாங்கன்றதே சொல்றாங்க. அவர் வந்து அலைகளா அனுப்பிடுறாரு. அவர் வந்து எதையுமே தனக்குன்னு உடனே அந்த ஏற்படுத்தப்பட்ட அந்த எண்ண அலைகளை குவிச்சு எடுத்துட்டு வந்து தன்னோட இதுன்னு எடுத்துட்டு வந்து தன்னுடைய அழுத்தத்துக்குள்ள அவர் போட்டுக்கிறது இல்ல. என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன இவங்க எப்படி சொல்லலாம், என்ன இவங்க சொல்றதுக்கு யாரு, இந்த மாதிரிலாம் அவர் கேட்கறது இல்ல. அவர் என்ன பண்றாரு, அதை அலைகளை பரவ விட்டுறாரு. அவர்கிட்ட வருது. ஆனா அவர்கிட்ட வந்துட்டு அந்த அலைகள்லாம் தன்னால திரும்பி போயிடும். திரும்பி போயிடுச்சுன்னா யார் சொல்றாங்களோ அவங்க கிட்டே அது போயிடும். அவங்களுக்கே போய் அவங்களுக்குள்ளே மறுபடியும் போய் பதிவுகளா போய் உள்ள போய் உட்காரும். அவங்களுக்குள்ளே அழுத்தங்களா போய் இருக்கும். இதுதான் இங்க ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ அவரை சுத்தி எப்பொழுதுமே வந்து பாதுகாப்பா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து அந்த இயற்கை உணர்வும் பிரபஞ்ச சக்தியும் எல்லா இயற்கை பிரபஞ்ச உணர்வுகளும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு சமப்படுத்தப்பட்ட ஒரு நிலைக்கு வச்சுட்டு இருக்காங்க. அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளுக்குள்ள இது இன்னும் கூட தான் இன்னும் இந்த நிலை பெருக பெருக சொல்றோம் இல்லையா. இப்ப வெளியில இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு எப்போதும் அந்த தலைக்கு மேல தயிர் குடையா இருக்கணும்னு சொல்றாங்க. இது இருக்க 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 தான் இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல அவங்க காணாம போயிடுவாங்க. காணாம போடுறதுன்னா இந்த உருவத்துல இல்ல, அவங்களுக்கு இந்த கான்சியஸ் நழுவி போயிடும். இங்க வெளியில எல்லாம் இப்படி எல்லாம் எல்லாமே ஆட்டக்காலத்துல ஓடி ஓடி எல்லாரும் தன்னால முட்டிக்கிட்டு எல்லாம் வந்து பண்றத பார்த்துட்டு அவங்க பொறுக்க முடியாம என்ன பண்றாங்க, தனக்குள்ளே தனக்கு தானா போயிடுவாங்க. அப்ப அந்த நிலைக்குள்ள இருக்கும்பொழுது இன்னும் ஒளி பெருக ஆரம்பிக்கும். இந்த ஒளி இவங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த இடத்துல இருக்கிறதோட வெளிச்சம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த மாதிரி இவங்களை சூழ்ந்து இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே வந்து அந்த அதனுடைய ஒளியோட பிரபஞ்ச சக்தி, அதுதான் அருள்னு சொல்றோம். அவங்க அத்தனை பேருக்குமே அந்த அருள் கிடைக்கும். இப்போ இவங்க இருக்கு. ஆனா எல்லாராலையும் முழுசா எடுத்துக்க முடியல. ஏன்னா வர்றவங்களுடைய பார்வையை பொறுத்து இருக்கு. பார்வையும் அவங்களுடைய கர்மாக்களும் அவங்களுடைய விடைகளும். அதனால சொல்றாங்க, குருஜி கிட்ட வந்து முழு சரண்டர் பண்ணுங்க. சரண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருவாங்க. உங்களுக்குள்ள அது வந்து நீங்க ஏற்படுத்திருக்க அழுத்தங்களாம் அவங்க தன்னால குறைச்சிருவாங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு குழந்தைகிட்ட இருந்து எப்படி மெதுவா அது கையில வேண்டான்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கு, அடம் பிடிச்சு வச்சுட்டு இருக்குன்னா அந்த குழந்தைய ஏமாத்தி பிடுங்குற மாதிரி உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் வழியா சொல்லி 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 உங்ககிட்ட இருந்து அந்த அழுத்தங்களையும் அடர்த்தியே எடுத்துருவாங்க குருஜி. எடுத்துட்டு உங்களுக்கு எது நீங்களா இருக்கீங்களோ அந்த இதை கொடுத்துருவாங்க. அந்த வழியை காமிச்சு விட்டுருவாங்க. அந்த பாதை உங்களுக்குள்ள திறக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து அதை புரிஞ்சிடும். ஆனா நம்ம அதை பண்றதில்ல. இங்க அடர்த்தியை நல்லா வச்சுன்னு அழுத்தங்களோட சேர்ந்து அதே உணர்வோடய அங்க பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து பரிமாற்றம் பண்ணப்படுறது இல்ல, கொடுக்கப்படுறது இல்லை. அதனால குரு கிட்ட சரண்டரா இருனா வெறுமனே வந்து செயல்கள் வழியா காட்டுறது இல்லை, உள்ளுக்குள்ள அதை கொண்டு வரணும். உள்ளுக்குள்ள கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அது வந்து வழி நமக்குள்ள மேல 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 உணர வைக்கக்கூடிய ஒரு வழி. குருஜி சொல்றாங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அங்க பிரபஞ்ச சக்தி கட்டுப்படும், இயற்கை கட்டுப்படும். அது நமக்கு வேற அந்த வழியை திறந்து விடும். வழியை திறந்து விட்டு நமக்கு உள்ளுக்குள்ள அந்த புரிதலை கொடுக்கும், அறிவை கொடுக்கும்.
குருன்றவர் இதுதான். குருஜிக்குள்ள செயல்படுற சக்தி எதுவா இருக்கோ அந்த உணர்வு பூரணமா ஆகி அது முழுமையா ஆறதுனால தான் அதால செயல்படுத்தப்பட முடியுது. இத்தனை பேருக்கு வழி நடத்த முடியுது. இதை நம்ம நம்பினாலே போறோம். நமக்கு என்ன தேவையோ அது நம்ம கிடைச்சிரும். அது இல்லாம நம்ம இங்கேயும் குருஜி அவர் அவருக்குன்னு தனி அவருடைய குடும்பம் இல்லை அவருடைய உணர்வுகள் அவருடைய தனிப்பட்ட சிந்தனைகள் இப்படிலாம் ஆராய்ச்சி பார்த்தோன்னா நமக்குள்ள நமக்குள்ள எது திறக்கணுமோ அது திறக்காது. அந்த வாசல் கதவு திறக்காது. நம்ம எவ்வளவுதான் தட்டினாலும் திறக்காது. கண்ணு உள்ளவர்கள் பார்க்க கடவர்கள், காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள்னா குரு முன்னாடி நிற்கும் பொழுது இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த இதை குறைக்கணும். குறைச்சிட்டு நம்ம பார்க்கும் பொழுது உள்ள அந்த கண்ணு திறக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ளிருந்து வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் கேட்கும். இந்த விழிப்பு ஏற்படும் பொழுது இதுதான் உண்மையான விழிப்பு. இதுக்குள்ள எழுந்து உணர்வுக்குள்ள விழிக்கிற அந்த தன்மை தான் நமக்கு கொடுக்குறாங்க குரு. குரு தான் அந்த வழியும் பாதையுமா இருந்து நமக்கு ஒளியை காட்டி நமக்கு எல்லாமே செயல்படுத்துறது. எதுன்னு கேட்டா தான் மட்டும் அடைஞ்சது இல்லை. தனக்குள்ள இருக்கிறது எதுவோ அதுதான் இன்னொருத்தவங்க கொடுக்க முடியும். கையில வச்சிருக்கிறதால இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். அந்த மாதிரி அவங்க கிட்ட அவங்க எதுவா இருக்கிறாங்களோ அந்த உணர்வை நம்மள மாற்ற முடியும். ஒரு மெழுகுவத்திலேருந்து இன்னொரு மெழுகுவத்தி ஏற்றினாலும் அதே தீபம் தான், அதே வெளிச்சம் தான் வருதுன்னு சொல்றோம். இப்போ என்ன ஆறுது? குரு கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவும் அவருக்குள்ள செயல்படுத்துற அறிவும் அந்த ஆனந்தமும் அந்த உணர்வு சக்தியும் நமக்குள்ளேயே நமக்குள்ள கொடுக்கப்பட்டு நம்மளுடைய வாசல்களை திறந்து விட்டு நமக்குள்ள அந்த பியூரிட்டியான அந்த தன்மையை கொடுக்கும். நம்ம யாரு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இங்க என்ன பண்ணணும் அப்படின்றது உணர்வுகள்லாம் தெரியும். இதெல்லாம் வெறும் ஆட்டக்களத்துல எல்லாரும் வேகமா ஓடுறாங்கன்னா நம்மளும் ஓடணுன்றது இல்லை. நம்ம கொஞ்சம் நின்று திரும்பி பார்த்து ஏன் ஓடுறாங்கன்னு கேட்டாலே போறோம். எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஏன் ஓடுறதுக்கு காரணம் என்ன, இதனால இவங்க நோக்கி இவ்வளவு வேகமா ஓடுறாங்க, இவங்கள ஓட வைக்கிறது எது, ஏன் இப்படி பண்றாங்க, அதுக்கெல்லாம் தீர்வு தான் குரு கிட்ட கிடைக்கும். உடனே குருஜி அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கிற அழுத்தங்களோட கற்பனைகளோட இவங்களுடைய வெளியீதோட இப்படி இல்லை. அந்த மாதிரி பார்க்குறதோ உணர்றதோ இல்லை. குரு அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ள சக்தி. அந்த சக்தியை நோக்கி அதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய உள்ளுக்குள்ள நம்மளுடைய முழு உணர்வும் அதை நோக்கி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்குள்ள அது உள்ளுக்குள்ள இருக்கிறது வெடிச்சு நம்ம திறக்க ஆரம்பிக்கும் போது அது மலரும். அது பூவா மலரும் பொழுது தான் அதனுடைய உண்மை புரியும். இந்த மாதிரி தான் இருக்கு. இதான் தியானம்னா என்ன கொடுக்குது? தியானத்துல போய் நம்ம உணர்ந்து வர வேண்டியது நிறைய இருக்கு. வெளியில எப்படி பார்த்தா சினிமா இருக்கு, டிவி இருக்கு, பீச் இருக்கு, எம்ஜிஎம் இருக்கு, குயின்ஸ்லாண்ட் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, நிறைய இருக்கு. போய் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் இத்தனை இருக்கு. பார்க்கறது நம்ம அனுபவிக்க சந்தோஷப்படுறதுங்க. ஆனா இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் எந்த விதத்திலையும் நம்ம திருப்தியை கொடுத்துறாது. இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், சக்தியை பிரபஞ்ச சக்தியை கொடுத்து இயற்கையை நல்லா இன்னும் அழுத்தத்தை உண்டு பண்ணி அதுலேயும் ஒரு அடர்த்தியை உண்டு பண்ணி நம்ம முழுமையா அதை எடுத்துக்கல. இப்ப கொடுத்த பிரபஞ்ச சக்தியே நம்ம வீணடிக்கிறோம். அடர்த்திக்கும் அழுத்தத்துக்கும் கொடுத்து வீணடிச்சிட்டோம். இதை லேசான ஒரு உணர்வு சக்தியா மாத்தி உள்ளுக்குள்ள போகும்பொழுது பாத்தீங்கன்னா இங்க மட்டும் தேவையானது இல்லை, நமக்கு எந்த இடத்துல எந்த நிலையிலயும் நமக்கு தேவையானது எப்பொழுதும் நம்ம கை கொடுக்கும். அது நமக்கு கிடைச்சிரும். அந்த அறிவு கிடைச்சிட்டாலே போறோம். உள்ளுக்குள்ள இருந்து ஆனந்தம் பெருக ஆரம்பிச்சுன்னு உங்களுக்கு வாழ்க்கைன்றது இந்த நிகழ்த்தக்கூடிய இந்த இதுல நினைவுகளால கிடையாது. நீங்க இந்த உடலுக்குள்ள மட்டும் கட்டப்பட்டவங்க கிடையாது. இந்த தனிப்பட்ட உணர்வுகளோட சேர்ந்தவங்க கிடையாது. நீங்க பொது உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு. நிர்வாணம்னு குறிச்சு சொல்லுவாங்க. நிர்வாணம்னா உடலுக்கு இல்ல, மனதுக்குன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. மனதளவுல அது மாதிரி இருக்கிறோன்னு. ஆக உள்ளுக்குள்ள எல்லாமே வெட்ட வெளியா இருக்கு. வெட்ட வெளிக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கு. ஒரு வெளிக்குள்ள அடங்கியதை பார்க்கும்போது தான் நம்ம படைப்பா பார்க்குறோம். நம்மளே அந்த வெளியா மாறிட்டோம்னா படைப்பு முழுக்க நம்ம உணர முடியும். நம்ம உணர்ந்து அதனுடைய தன்மைகள், அதனுடைய இயக்கங்கள், அதை ரசிக்க முடியும். அந்த நிலையில ஏற்படுற அந்த ஒவ்வொரு அசைவும் ஆனந்தத்தை கொடுக்கும். அதுதான் உண்மையானது. இதுதான் நிலை. இதுக்குதான் தியானம் பண்றோம். தியானன்றது உடனே கண்ணை மூடி உட்காந்து அப்படியே அங்கேயும் போய் அழுத்தத்தால உண்டான பதிவுகள்ல இருந்து எடுத்து சொல்றது கிடையாது. அழுத்தங்களால உண்டானது இது இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இது நடந்தது, அது நடந்து கற்பனையா இவங்க வந்தாங்க, அவங்க வந்தாங்க அப்படின்றது கிடையாது. அப்படி இல்லை. அது உணர உள்ளுக்குள்ள ஜீவனுக்குள்ள விழிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு நிலை, ஒரு ஜீவனுக்குள்ள ஏற்படுத்துற விழிப்பு நிலைதான் தியானம்.
தியானம் இதை கொடுத்து நமக்கு உள்ளுக்குள்ள நல்லா புரிய வைக்கிறாங்க. தியானம்ன்றது நம்ம இப்படி வெறுமனே வந்து கண்ணை மூடி கையை வச்சுன்னு உட்காந்து கிடையாது அப்படின்றது உண்மையும் புரியுது. ஹரி ஓம்.